வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 70 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் இருக்குது. ஸோ 1 மார்க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் 1 மார்க் ஆன்சர் கீ தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் சின்டாக் பிளாக் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ டெஃபினிஷன் வந்து சொல்லுவோம், வரையறை. அதே மாதிரி பின்வரும் செயற்கூறு தரவில் இருந்து தகவல்கள் மீட்டெடுப்பது வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி செலக்டார், இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 1 மார்க் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி 3 4க்கு என்ன ஆன்சர். ஸோ 3வது கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கண்டெய்னர் மேப்பிங் கேட்டிருக்காங்க. கண்டெய்னர் மேப்பிங்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நேம் ஸ்பேஸ் தான் வரும், நேம் ஸ்பேஸ். 4த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அல்கரிதம் சொல்லுவோம். அதே மாதிரி 5th and 6த்துக்கு பார்க்கலாம். 5th கொஷின் வந்து எந்த செயற்குறி ஒப்பீடு செயற்குறி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தொடர்புடைய செயற்குறி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். அதே மாதிரி 6த்துக்கு வந்து ஆப்ஷன் ஏ, 6த்துக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 7th 8th. 7த்துக்கு எந்த செயற்கூறு பெயர் இல்லாத செயற்கூறு என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க 7th. அப்போ 7த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து லாம்டா, ஆப்ஷன் பி லாம்டா. 8த்துக்கு வந்து பின்னூற்று குறிப்புகளுக்கான வெளியீடு வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க 8த்துக்கு. இதுக்கு ஆப்ஷன் ஏ டைப் எரர்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். அப்போ 8த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டைப் எரர். 9த்துக்கு வந்து பார்க்கலாம். 9th பொறுத்த வரைக்கும் இஃப் ஏ லிஸ்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இஃப் ஏ லிஸ்ட்டுங்கிறது 9த்துக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 9த்துக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அதே மாதிரி 10 and 11த்துக்கு பார்க்கலாம். 10த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சி டெலிட். 11த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோன்னு வந்து சொல்லுவோம், ஆப்ஷன் டி தான் கரெக்டு, ரோ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி 12க்கு பார்க்கலாம். ஒரு தரவுதளத்தில் உள்ள தரவை வரிசையாக்கம் செய்ய பயன்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 12க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆர்டர் பை. சிஆர்எல்எஃப் என்பதோடைய விரிவாக்கம் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் வரும். அப்போ 13வது கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 15வதுக்கு கரெக்டான ஆன்சர் பைத்தான் மற்றும் C++ நிரல்களை இடைமுகப்படுத்துவதற்கான கட்டமைப்பு வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி பூஸ்ட். 15வது கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. 15க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க் கம்பல்சரி நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தரவு அருவமாக்கம் என்றால் என்ன, மேப்பிங் என்றால் என்ன, தேடல் என்றால் என்ன, அதன் வகைகளை எழுதுக, பைத்தான் நிரலை சோதிக்க எத்தனை வகை முறைமைகள் உள்ளது, நெக்ஸ்ட்டு வந்து CSV கோப்பு என்றால் என்ன, தரவு காட்சிப்படுத்தல் வரையறுக்கவும், ஸோ அதுக்கு கீழே நெறிமுறைகளின் பண்பியல்புகளை பட்டியலிடு, பிரேக் கண்டினியூ வேறுபடுத்துக, தரவு காட்சிப்படுத்தலின் ஏதேனும் 3 பயன்பாடுகளை எழுதவும், கணித செயற்குறி பற்றி சிறுகுறிப்பு வரைக, ஸோ அது கீழே பின்வரும் வெளியீட்டை நிரலை எழுதுக. 5 into 5 25 5 மார்க் கொஷின்லாம் இருக்குது. ஸோ 5 மார்க் கொஷின்லாம் இந்த LEGP விதியினை எடுத்துக்காட்டுன்னு எழுதுக. செயலறுப்புக்கள் என்றால் என்ன, தரவுகை இல்லாத அளவுறுப்புக்கள், அதே மாதிரி கீழே வந்து இன்புட் அவுட்புட் செயற்குறிகளை எடுத்துக்காட்டுன்னு எழுதுக, இது ரொம்ப முக்கியம். ஃபார்ம் மடக்கை பற்றி விரிவாக வெளியளிக்கவும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸல் ஃபைல் CV ஃபைலுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் கீழே இருக்குது. ஸோ மேலே நம்ம பார்த்தோம்ல கொஷின் பேப்பர், அதுக்கான கீ ஆன்சர் கீழே இருக்குது, அது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே நம்ம கொஷின் பேப்பர் பார்த்தோம் பார்த்தீங்களா, 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா மே 2020 நடந்த 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான ஆன்சர் கீ தான். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மே 2020 நடந்த கொஷின் பேப்பருக்கான இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் கீ தான். மேலே நம்ம பார்த்த ஆன்சர் கீ வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி எப்படி எழுதுன்னு சொல்லி கீ பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ 5 மார்க்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருந்து 5th வரைக்கும் எப்படி வந்து 1 மார்க் கொஷினுக்கான ஆன்சர் இருக்குது செக் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கீ பாயிண்ட் எல்லாமே வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ இந்த கீ ஆன்சரோட மாடலுக்கு பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரேக் கண்டினியூ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்குது. ரூல்ஸ் ஆஃப் லோக்கல் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 கீ ஆன்சர் எல்லாமே செட் பண்ணுவாங்க. பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்லையும் இந்த கீ ஆன்சர் பேஸ் பண்ணி தான் வேல்யூஷன் இருக்கும். டேட்டா விசுவலேஷன் யூசஸ்னால் என்ன, செலக்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பேராமீட்டர்ஸ் 2 மார்க்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சூடோ கோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கும் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற கேம்பில் வேல்யூஷனுக்கு இந்த மாதிரி கீ ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருக்குடைய கொஷின் எல்லாம் படிச்சிருப்பாங்க. இதில் வந்து கொஷின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் பட்சத்தில் இந்த கீ ஆன்சர் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரெசென்டேஷன் பண்ணலாம். எக்ஸல் ஃபைலுக்கும் சிஎஸ்வி ஃபைலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, அதே மாதிரி செட் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன, எல்லாமே வந்து டீட்டெயிலாக இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் கீ ஆன்சர் பார்க்கலாம். மே 2022. ஸோ தமிழ் மீடியம் கீ ஆன்சருக்கு செக் பண்ணிக்கோங்க. மேலே நம்ம இங்கிலீஷ் மீடியம் பார்த்தோம். இது வந்து தமிழ் மீடியம். அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை 6 மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு மே 2022 கணினி அறிவியலுக்கான தமிழ் மீடியம் விடை குறிப்புகள். ஸோ இதில் இருக்கக்கூடிய கீ ஆன்சரை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் வரும்போது இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நெறிமுறைகளுடைய பண்பியல்புகள் இருக்குது. பிரேக் கண்டினியூனா என்ன, நெக்ஸ்ட்டு வந்து குறிப்பிட்ட நிபந்தனைகள் நிறைவேற்றும் பதிவுகள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணித செயற்குறிகள். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. இதான் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் மே 2024 நடந்த தமிழ் மீடியம் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் கொஷினுக்கான கீ ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸல் சிஎஸ்வி ஃபைல்லாம் கொஞ்சம் நல்லா படித்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.